வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம கிட் மர்ஜிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக P4 மர்ஜ் அப்படின்னு ஒரு மர்ஜ் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் டூல், அதாவது டிஃப் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஃபைல் இருந்தது அப்படின்னா அந்த ஃபைலுக்கு நடுவில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஹைலைட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டூல் அதுதான் P4 மர்ஜ். இந்த P4 மர்ஜை இன்ஸ்டால் பண்ணி கிட்டில் எப்படி கான்ஃபிகர் பண்ணி ஒரு ப்ராஜெக்டில் ஆக்சுவலாக நடக்கிற ஒரு மர்ஜ் கான்ஃப்ளிக்ட்டை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கூகுளில் நீங்கள் P4 மர்ஜ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். P4 மர்ஜ் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த Perforce அப்படின்னு ஒரு வெப்சைட் வருது இல்லை, ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க்குக்கு போய்க்கோங்க. போயிட்டு டவுன்லோட் நவுன் கொடுத்து டூலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பாத்தை வந்து உங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிளில் செட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் P4 மர்ஜ் அப்படின்னு டைப் பண்ணால் உங்களோட P4 மர்ஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகணும். இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு பாத்தை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட கிட் பேஷில் நம்ம வந்து கிட் ப்ரொஃபைலில் போயிட்டு இதை கான்ஃபிகர் பண்ணணும் டிஃப் டூலாக. அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ கிட் கான்ஃபிக், இந்த கமாண்ட்லாம் நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்தும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ கிட் கான்ஃப்ளிக்ட் ஹைஃபன் குளோபல், அதாவது குளோபல் கான்ஃப்ளிக்ட்டை எடிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் என்ன வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் அந்த கீ, மர்ஜ் டூல்ன்றதான் கீ. அதில் வேல்யூ வந்து P4 மர்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னோட குளோபல் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் மர்ஜ் டூல் அப்படின்ற கீக்கு P4 மர்ஜ் அப்படின்ற வேல்யூ செட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டு. இப்போ அதே மாதிரி டிஃப் டூல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸோ அதையும் செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டிஃப் டூல் அப்படின்ற கீக்கு P4 மர்ஜ் அப்படின்ற வேல்யூவை செட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு மெத்தடு, அதாவது நீங்கள் கமாண்ட்லேயே நீங்கள் எப்படி செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த குளோபல் கான்ஃபிக் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இப்போ நான் நோட்பேட்++ வச்சுருக்கேன். என்னோட நோட்பேட்++க்கு NPPன்னு ஒரு ஆலியஸ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஜென்ரலாக NPPன்னு அடிச்சிங்கன்னா வராது. என்னோட ஆலியஸ் லிஸ்ட்டில் பாருங்கள், NPP = நோட்பேட்++ன்னு ஆலியஸ் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நோட்பேட்++ல் என்னோட ஹோம் டைரக்டரி, அதாவது இந்த வேவ் சிம்பிள் டில்டே சிம்பிள் இருக்குல்ல, ஸோ டில்டே ஸ்லாஷ், அதாவது என்னோட ஹோம் டைரக்டரியில் இருக்க கிட் கான்ஃபிக்ன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓப்பன் பண்ணிருச்சு. இப்போ பாருங்கள், மர்ஜ் டூல் = P4 மர்ஜ், டிஃப் டூல் = P4 மர்ஜ் அப்படின்னு இருக்குது. இது ஏன்னா நம்ம கமாண்ட்லேயே ஆட் பண்ணிட்டோம். அப்படி இல்லை நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி மர்ஜ் டூல் P4 மர்ஜ் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்றத நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு மர்ஜ் கான்ஃப்ளிக்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். இப்போ நான் ஒரு ஃபோல்டரில் இருக்கேன். இந்த ஃபோல்டரில் ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா ஆசட்ஸும் இருக்குது. இதில் index.html அப்படின்னு ஒரு HTML ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அப்புறம் இப்போ இந்த ப்ராஜெக்டோட கிட் ஸ்டேட்டஸ் பாருங்கள், மாஸ்டர்ன்ற பிரான்ச்சில் இருக்கும் கிட் ஸ்டேட்டஸ். ஸோ எல்லாமே க்ளீனாக இருக்குது. கிட் லாக் செக் பண்ணுவோம். ஸோ ஒரே ஒரு கமிட் மட்டும் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் இருக்க எல்லா ஃபைல்ஸையும் ஒரு இனிஷியல் கமிட் மட்டும் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம இதில் 2 பிரான்ச் க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் சில கமிட்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணி கான்ஃப்ளிக்ட்டை உண்டாக்குவோம். அப்புறம் P4 மர்ஜ் டூல் யூஸ் பண்ணி எப்படி அந்த கான்ஃப்ளிக்ட்டை ஈஸியாக ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரி, ஓகே, நம்ம கான்ஃப்ளிக்ட் இப்போ உண்டாக்கலாம். அதுக்கு முதல்ல நான் வேறு ஒரு பிரான்ச்சுக்கு போய்க்கிறேன். git checkout -b டெஸ்ட் அப்படின்னு ஒரு பிரான்ச்சுக்கு போய்க்கிறேன். இப்போ டெஸ்ட் பிரான்ச்சுக்கு போயாச்சு. இந்த பிரான்ச்சில் இருந்து நம்ம அந்த index.htmlன்ற ஃபைலை எடிட் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் வித் நோட்பேட்++. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதை நான் வந்து லண்டன் ஹோட்டல் அப்படின்னு மாற்றிக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து நிறைய H2s இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு H2 வந்து நான் புக்கிங்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இன்னொரு H2 வந்து அபவுட் அஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். அப்புறம் இன்னொரு H2 வந்து கான்டாக்ட் அஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். அப்புறம் கீழே பார்த்தா காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை வந்து 2014 2020 மாற்றி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நான் என்னோட திருப்பி என் கிட்டுக்கு போகிறேன். கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறேன். சாரி, கேப்ஸில் இருக்குது. கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் மாடிஃபைட்னு வந்துருச்சு. இந்த ஃபைலை நம்ம ஆட் பண்ணி கமிட் பண்ணிக்குவோம். git add டாட் git commit -m C1 அப்படின்னு கமிட் பண்ணிட்டேன். ரைட்டுங்களா? இப்போ நம்ம டெஸ்ட் பிரான்ச்சில் ஒரு கமிட் கிரியேட் பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம திரும்ப மெயின் பிரான்ச்சுக்கு போய்க்கலாம். கெட் செக் அவுட் மாஸ்டர். இப்போ நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு வந்தாச்சு. இங்கே நம்ம லாக் செக் பண்ணுறோம். கெட் லாக் ஒன்லைன் பார்த்தீங்க அப்படின்னா C0 மட்டும்தான் இருக்குது. இந்த C1ன்ற கமிட்டு மாஸ்டருக்கு தெரியாது, ஏன்னா அதில் டெஸ்ட்டில் தான் நடந்திருக்கு. இப்போ நம்ம மாஸ்டரில் போயிட்டு இந்த நோட் பேடை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபைல் மாடிஃபைட் ரீலோடான்னு கேட்குது. எஸ் கொடுக்குறேன். பாருங்கள் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே லாஸ்ட் ஆயிடுது. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் கெட் கான்ஃப்ளிக்ட் ஏற்படுறதுக்கு. அதாவது நம்ம இன்னொரு பிரான்ச்சில் போயிட்டு ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சேஞ்ச் தெரியாத இன்னொரு பிரான்ச்சில் போய் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் நம்ம இந்த 2 பிரான்ச்சையும் ஒன்றா சேர்க்க ட்ரை பண்ணும்போது 2 பிரான்ச்சும் டைவர்ஸ் ஆகிருக்கும். அதனால தான் இந்த கான்ஃப்ளிக்ஸ் உண்டாகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் ஒர்க்கை முடிக்கும் போது உங்களோட சேஞ்சஸ் எல்லாத்தையும் உங்கள் ப்ராஜெக்டோட மெயின் பிரான்ச்சில் புஷ் பண்ணிடுங்க. அது மாதிரி நீங்கள் எப்போவுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் லோக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ரிமோட்லேருந்து உங்கள் மெயின் பிரான்ச்சுக்கு ஒரு புல் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் உங்கள் லோக்கல் பிரான்ச்சை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது எப்படின்னா இந்த கெமிஸ்ட்ரி லேப்லலாம் சொல்லுவாங்க பிப்பட்டு பியூரட்டு எல்லா அப்பாரட்டஸையும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடியும் கழுவி எடுக்கணும், அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சுட்டும் கழுவி வைக்கணும்னு. நான் ஒரு தடவை இதை பற்றி என் கெமிஸ்ட்ரி சார்ட்ட கேட்டு கூட திட்டு வாங்கியிருக்கேன். ஏன் ஒருத்தர் அதாவது எடுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ மட்டும் கழுவுனா பத்தாதான்னு. ஸோ நம்ம கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சோன்னா எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கழுவாமல் வச்சிங்கன்னா அது வந்து அதில் அந்த பிப்பட் பியூரட்லேயே காஞ்சு சால்ட் ஃபார்ம் ஆகும், இல்லை ஏதாவது கெமிக்கல் ரெசிடியூஸ் இருக்கும். அது மாதிரி நீங்கள் சரி அப்படி பார்த்தா நம்ம முடிச்சோன்னே கழுவி தானே வைக்கிறோம், அப்போது ஆர்எம்கேல எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதானேன்னா அப்போ வந்து உள்ள தூசி சில இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தப்பாக வரும். ஸோ இதே மாதிரி தான் கிட்டேயும் நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் ப்ராஜெக்ட் இன்னைக்கு டே முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க இல்லை ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உடனே உங்களோட மாஸ்டருக்கு புஷ் பண்ணி உங்களோட ரிமோட்டுக்கு புஷ் பண்ணிட்டு போங்க. அது மாதிரி ஒவ்வொரு தடவை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிலையும் ரிமோட்லேருந்து புஷ் எடுங்க. இந்த குட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே முக்கால்வாசி மர்ஜ் கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது மாதிரி இன்னொரு குட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சிரஞ்ச் யூஸ் பண்ணுற மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்து உங்களோட சேஞ்சஸை புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிமோட்லேருந்து புல் பண்ணிவிட்டு புஷ் பண்ணணும். இப்போ டாக்டர்ஸ்லாம் சிரஞ்சில் பார்த்தீங்கன்னா முதல்ல மருந்தை புல் பண்ணுவாங்க, அப்புறம் நம்ம கையில் வச்சு குத்திட்டு புஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்வேஸ் புல் அண்ட் தென் புஷ். ஸோ இந்த 2 குட் ப்ராக்டிசஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நிறைய கான்ஃப்ளிக்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். சரி வாங்க இப்போ நம்ம இன்டென்ஷனலாக கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோட ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத நான் லேண்டன் ஹோட்டல் அப்படின்னு கொடுக்குறேன். லேண்டன் ஹோட்டல் ஹெட்டிங் அப்படின்றத வந்து நம்ம புக்கிங்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்புறம் இந்த ஹெட்டிங்கை வந்து அபவுட் அஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ஹெட்டிங்கை வந்து கான்டாக்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். இங்கே வந்து 2022 அப்படின்னு வச்சு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு நம்ம கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவோம். ஒரு ஃபைல் மாடிஃபைடுன்னு இருக்குது. இந்த ஃபைலை நம்ம கமிட் பண்ணிக்குவோம். ஸோ கிட் ஆட் கிட் கமிட் C2 கமிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட் லாக் ஒன்லைன் செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா C0 அப்படின்னு ஒரு கமிட் இருக்குது, C2ன்னு ஒரு கமிட் இருக்குது. இப்போ நம்ம திரும்ப டெஸ்ட் பிரான்ச்சுக்கு போய் பார்ப்போம். கெட் செக் அவுட் டெஸ்ட், அதில் போயிட்டு ஒன்லைன் செக் பண்ணுவோம். அதில் C0 C1 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிரான்ச்சுக்கு C2ன்னு ஒரு கமிட் நடந்தது தெரியாது, அது மாதிரி மாஸ்டர் பிரான்ச்சுக்கு C1ன்னு ஒரு கமிட் நடந்தது தெரியாது. ஆனால் இவங்க 2 பேருக்கும் காமனாக ஒரு கமிட் இருக்குது C0 அப்படின்னு. இதை தான் வந்து பேஸ் கமிட் இல்லைனா பேரண்ட் கமிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கமிட் வரைக்கும் 2 பிரான்ச்சும் ஒரே சேஞ்சஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கமிட்ல இருந்து தான் வந்து 2 பேரும் வேறு வேறு பாதையில் போகிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து இவங்க 2 பேரோட ஒரு காமன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் டெஸ்ட் பிரான்ச்சில் இருக்கேன். கிட் மர்ஜ் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் மர்ஜிங் ஃபெயில்ட், மர்ஜ் கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னு வந்துருச்சு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரிஜினல் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் மார்க்கர்ஸ் இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் மார்க்கர்ஸை நீங்கள் போய் மேனுவலாக கூட எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபைல்ஸில் நம்மளால் எப்படி எடிட் பண்ண முடியும்? ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய ஃபைல்ஸில் ஒரே டைமில் கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கும். நீங்கள் 4-5 ஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஃபைலில் கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கும், ஒரு ஃபைலில் நிறைய இடத்துல கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து இதை நம்ம தேடிலாம் எடிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ தான் வந்து இந்த P4 merge மாதிரி டூல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ எப்படி அந்த P4 merge டூலை லான்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிட் merge டூல். ஸோ டூலுக்கு முன்னாடி நான் சும்மா இந்த CUI இந்த கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ்லேயே காட்டுறேன். இப்போ கிட் மர்ஜ்னு மட்டும் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சாரி, கிட் டிஃப்
அப்படின்னு மட்டும் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும், அதாவது நம்மளோட எல்லா கான்ஃப்ளிக்ட் மார்க்கர்ஸையும் மட்டும் எடுத்து இந்த மாதிரி காட்டும். ஸோ இதுவுமே வந்து ஒன்றும் பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதாவது உங்களுக்கு வந்து இதை எப்படி படிக்க தெரியுது அப்படின்றத பொறுத்து இது வந்து எந்த லைன் பொசிஷன், எந்த கேரக்டரு, அதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் பார்த்தும் ரிசால்வ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய ஹார்ட் கோட் நர்டெல்லாம் இல்லை, எனக்கு டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா git merge tool அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளோட P4 merge ஓப்பன் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம குளோபல் கான்ஃபிகரேஷனில் போய் P4 merge நம்மளோட merge டூலாக கொடுத்து வச்சிருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த P4 mergeல இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த செக்ஷன் பாருங்கள். இந்த செக்ஷனில் என்ன காட்டுது அப்படின்னா index.html அப்படின்ற ஃபைலை merge பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு காட்டுது. ஸோ இப்போ அந்த கான்ஃப்ளிக்டில் என்ன சொல்ல வருதுன்னா ஒரு பேஸ் இமேஜ் இருந்திருக்கு, அதாவது எல்லோ கலரில் ஒரு பேஸ் இமேஜ் இருந்திருக்கு. அதாவது நம்ம இங்கே பார்த்தோம்ல இந்த 2 பிரான்ச்சுக்குமே காமனாக C0 அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்ததுன்னு பார்த்தோம்ல. ஸோ அதுதான் நம்மளோட பேஸ் இமேஜ். ஸோ ஒரு பேஸ் இமேஜ் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கமிட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கமிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 2 கமிட்டும் வந்து இந்த பேஸ் இமேஜை டைவர்ஜ் ஆக்கிருச்சு. இப்போது நம்ம இந்த merge டூலை யூஸ் பண்ணி நம்ம கான்ஃப்ளிக்ட்லாம் ரிசால்வ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் ஃபைல் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் இமேஜ் தான் இந்த நடுவில் கொடுத்துருக்க இந்த எல்லோ இமேஜ். ஸோ C0ன்ற கமிட் நடக்கிறப்போ நம்ம ஃபைலில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், நமக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஹலோ வேர்ல்டுன்னு இருந்துச்சு, எல்லாம் ஹெட்டிங் இருந்துச்சு, அப்புறம் கம்பெனி 2014 இருந்துச்சு. ஸோ இதுதான் பேஸ் இமேஜ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எந்த பிரான்ச்சில் இருக்கோம்னு பார்க்கணும். நம்ம வந்து டெஸ்ட் பிரான்ச்சில் இருக்கோம். ஸோ டெஸ்ட் பிரான்ச்சில் இருக்க லோக்கல் சேஞ்சஸ்லாம் இதுதான். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் டெஸ்ட் பிரான்ச்சில் இருக்க லோக்கல் சேஞ்சஸ். இப்போ பாருங்கள், லோக்கல் சேஞ்சஸில் லண்டன் ஹோட்டல் அப்படின்னு இருக்கு, புக்கிங்ஸ்ன்னு இருக்கு, அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்கு, அப்புறம் 2020 இருக்கு. இப்போ இன்கமிங் பிரான்ச் எதுன்னு பார்க்கணும். நம்ம வந்து கிட் மர்ஜ் மாஸ்டர் அப்படின்னு சொன்னோம். ஸோ மாஸ்டர் தான் ரிமோட் பிரான்ச். ஸோ மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்க சேஞ்சஸ்லாம் இந்த இடத்துல இருக்கு. ஸோ லண்டன் ஹோட்டல், புக்கிங்ஸ், அபவுட் அஸ், கான்டாக்ட், அப்புறம் கம்பெனி 2022 அப்படின்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே மொத்த சேஞ்சஸ். இப்போ மொத்த சேஞ்சஸில் சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன் வந்து க்ரீனாக இருக்குது, இந்த இடத்துல வந்து கிரே கலரில் காட்டுது. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சேஞ்சஸில் எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்கே நீங்களே பார்க்கலாம். ஸோ 2 இடத்துலையும் நம்ம லண்டன் ஹோட்டல் தான் சொல்லியிருக்கோம். ஸோ 2 கமிட்லேயுமே கிட்டுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, மர்ஜ் பண்ணிடும். அது மாதிரி 2 இடத்துலையும் புக்கிங்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கோம், அங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, மர்ஜ் பண்ணிடும். இப்போ இதே இந்த அபவுட்டஸில், இந்த கான்டாக்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் கேஸ் லோவர் கேஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அங்கே கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஸோ ரெட் கலரில் இருக்குது, அதை நம்ம ரிசால்வ் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி இங்கேயும் ரிசால்வ் பண்ணி தான் ஆகணும், இங்கேயும் ரிசால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம இந்த கீழே இருக்க செக்ஷனுக்கு போய்க்கலாம். இப்போ அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் காட்டுற லைன்லாம் நீங்கள் வந்து ரிசால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இங்கே அதுவே காட்டிடுச்சு. ஸோ க்ரீனும் ப்ளூவும் ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு. இப்போ இதே இந்த மாதிரி இருக்க இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்க இடத்துக்கு நம்ம வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த கான்ஃப்ளிக்டில் நமக்கு 3 ஆப்ஷன் கொடுக்கும். நீங்கள் வந்து உங்களோட பேஸ் இமேஜே வச்சுக்கணுமா, இல்லை ரிமோட் இமேஜ் வச்சுக்கணுமா, இல்லை லோக்கலை வச்சுக்கணுமான்னு நீங்கள் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணாலே போதும் மவுஸால், அதை வச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த அபவுட் அஸ்ன்றது தான் கரெக்டாக இருக்குது. அது என்னென்னா ப்ளூ கலர் ரிமோட்லேருந்து வருது. ஸோ நான் ப்ளூவை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த 3 லைன்லேருந்து ஒரே லைனாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக இந்த ஃபைல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காட்டுது. ஸோ அது ஃபைனலாக ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கே இந்த சிம்பிள் பாருங்கள், இந்த டைமண்ட் ஷேப்பு, இங்கேயும் பாருங்கள் டைமண்ட் ஷேப். ஸோ இந்த மர்ஜ் ரிசால்வ் ஆகும்போது இந்த ஃபைல் எப்படி இருக்கும்ன்றது தான் இங்கே கீழே ப்ரிவியூவாக காட்டிகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இது 3ல் எது வேணும் அப்படின்னு கேட்குது. சும்மா ஒரு பேச்சுக்காக எனக்கு வந்து க்ரீனில் இருக்கிறது வேணும் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஆனால் இப்போ நான் பார்க்குறேன், இல்லை இது கான்டாக்டஸ் நல்லா இல்லை, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நான் திரும்ப அந்த க்ரீனை எடுத்து விட்றேன் அப்படின்னா எல்லாமே போயிடும், அந்த லைன் திரும்ப வராது. நீங்கள் எங்கே இருந்தாவது ஒன்று சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து எல்லோலேருந்து சூஸ் பண்ணுறேன்னா ஹெட்டிங்னு வருது, அதே ப்ளூலேருந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கான்டாக்ட்னு வருது. ஸோ இது நல்லா இருக்குது, நான் இதை இப்படியே வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து வந்து காப்பிரைட் இன்ஃபர்மேஷன். நான் வந்து காப்பிரைட் 2020 இருக்கணும்னு நினைக்கிறேன், கொடுத்தாச்சு. இப்போ ஓரளவுக்கு நான் எல்லாமே எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன், எல்லாமே எடிட் பண்ணிட்டேன், எந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கிற இந்த சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த P4 merge டூலை நான் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸும் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இப்போ இன்னமும் பிரான்ச் நேம் வந்து test/merging தான் காட்டிகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவோம்.
பாருங்க என்ன காட்டுதுன்னா, நம்ம வந்து index.htmlல சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து கமிட் பண்ணணும்னு காட்டுது. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அது என்னன்றதை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, git add index.html, அது ஏற்கனவே ஆமாம் index.html, அதுக்கப்புறம் அதை கமிட் பண்ணிக்குவோம். get commit -m resolving merge conflict அப்படின்னு நான் போட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட merge conflictம் ரிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ நான் போய் இந்த ஃபைலில் பார்க்குறேன். இப்போ பாருங்க, இந்த ரீலோட்னு கொடுத்தோன்னே இந்த கான்ஃப்ளிக்ட் மார்க்கர்ஸ்லாம் காணாமல் போயிடும். பார்த்தீங்கன்னா எல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஸோ லண்டன் ஹோட்டல், புக்கிங்ஸ், அபவுட்டஸ், கான்டாக்ட், கம்பெனி 2020 எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து P4 merge யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து merge கான்ஃப்ளிக்ஸை ரிசால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்புறம் நான் ஒரு ஃபைல் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த index.html.orig அப்படின்னு ஒரு ஃபைல் வருது இல்லை. ஸோ இந்த P4 merge மாதிரி நீங்கள் வந்து விஷுவல் டிஃப் டூல், merge டூல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த merge கான்ஃப்ளிக்ட் நடந்த ஃபைலை ஒரு பேக்கப்காக இந்த மாதிரி ஒரிஜினை சேவ் பண்ணும். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே index.html ஃபைல் தான், ஆனால் நம்மளோட கான்ஃப்ளிக்ட் மார்க்கர்ஸோட இருந்த அந்த வெர்ஷன் சேவ் ஆயிருக்கும். அதாவது இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் மார்க்கர்ஸோட ஒரு merge கான்ஃப்ளிக்ட் அப்போ ஒரு ஃபைல் இருந்துச்சுல்ல, அந்த வெர்ஷன் சேவ் ஆயிருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் merge கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் அந்த merge கான்ஃப்ளிக்ட் நடந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஃபைலை வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து கிட்ல கமிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படி நீங்கள் கிட்ல கமிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை செக் பண்ணும்போதும் ஒவ்வொரு தடவை கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போதும் அந்த ஃபைல் வந்து காட்டிகிட்டே இருக்கும், இந்த மாதிரி ஒரிஜ் ஃபைல் இருக்குது, அன்ட்ராக்டுன்னு. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த git ignore ஃபைல் இருக்குல்ல, இது வரைக்கும் நம்ம git ignore பார்க்கல. ஸோ இந்த git ignore அப்படின்றது என்ன பண்ணும் பேசிக்கலாக அப்படின்னா, எந்தெந்த ஃபைலெலாம் வந்து கிட்டு வந்து ட்ராக் பண்ண தேவையில்லை அப்படின்றது தான் இங்கே டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாக்ஸ்ன்ற ஃபோல்டர் பாருங்கள், இந்த லாக்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்க எதுவுமே ட்ராக் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் ரூலும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த லாக்ஸ் ஃபோல்டருக்குள்ளே .keep அப்படின்னு ஏதாவது இருந்தால் அதை மட்டும் ட்ராக் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ரூல், இது வந்து ஒரு நெகட்டிவ் ரூல். இப்போ நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த .orig அப்படின்ற ஃபைல்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ண தேவையில்லைன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டார் அப்படின்னா ஒரு ஒயில் கார்டு எல்லா கேரக்டர்ஸையும் மேட்ச் பண்ணும். ஸோ .orig அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது அந்த ஃபைலில் வேறு என்ன நேம்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் .orig அப்படின்னு முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி ஃபைல்லாம் ட்ராக் பண்ணாதுன்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு என் git ignore சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் git ஸ்டேட்டஸ் பார்த்தேன் அப்படின்னா பாருங்கள், அந்த index.html.orig அப்படின்றத காட்டவே இல்லை, இந்த git ignoreல நடந்த சேஞ்ச் மட்டும் தான் காட்டுது. இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். git add.git commit -m changed git ignore to skip.orig files அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேஞ்சை கமிட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு P4 merge அப்படின்ற ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணி உங்களோட கான்ஃப்ளிக்ஸை ரிசால்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிட் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.